அதை தாண்டி அரசு தரப்பு என்ன பண்ணிருக்குங்கிறது மிகப்பெரிய கேள்வியா எழுந்திருக்கு. ஏன்னா அந்த சம்பவம் 16 நாள்ல இந்த முக்கிய நிர்வாகிகளா சொல்லப்படுகிற புஷி ஆனந்தியோ ராஜ்மோகன் இப்படி யாரையுமே தமிழ்நாடு அரசு அழைத்து விசாரிக்க கூட இல்லை. இது ஒரு பக்கம். ரெண்டாவது, புஷி ஆனந்த் என்ன தேடிக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க தவிர இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்த அடுத்த நொடியே புஷி ஆனந்த் உடனே வெளியே வராரு, விஜய் சந்திக்க போயிருக்காரு. இது அடுத்த பக்கம். மூன்றாவதாக உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, அந்த விஜயோட வாகனம் இன்னும் ரெண்டு டூ வீலர்ல மோதிச்சுல்ல, அதனால ஹிட் அண்ட் டிரைவ் வழக்கு நீங்க எடுத்திருக்கலாம், அந்த வாகனத்தையே பறிமுதல் செய்யலன்ட்டு அதை கூட நாங்க தான் சொல்லணுமான்னு உயர் நீதிமன்ற அறிவுறுத்தியும் அதற்கு பிறகு ஒரு வார காலமாக விஜய் பயணம் செய்த அந்த வாகனத்தை கூட பறிமுதல் செய்வதற்கு தமிழக அரசு ஏன் தயங்குகிறதா ரொம்ப கேள்வி. நமக்கு தெரியும், நீங்க ஈஸியா ஒரு ஹிட் அண்ட் ட்ரை பண்ணீங்கன்னா நைட்டா போலீஸ் வரும், நம்ம வீட்டு முன்னாடி ஒரு சம்மன் ஓட்டி, இல்லைன்னா அது பாட்டு வண்டியை தூக்கிட்டு போயிரு, இயல்பா நடக்கும் தான். அதுக்கு மீறி நீங்க கோர்ட்டுக்கு போலாம். ஆனா விஜயுடைய வாகனத்தை தொடக்கூட ஏன் காவல்துறை அஞ்சுகிறது அப்படிங்கிற கேள்விகளை மிக பலமா அரசியல் தரப்பை எழுப்பிட்டு இருக்காங்க. இது குறித்து தொல் திருமாவளவன் விசிக தலைவர் கூட ஒரு கேள்வி எழுப்பினாரு. என்ன அந்த அரசு ஒரு நடவடிக்கை கூட எடுக்கல, ஒருவேளை தாவேகாவும் திகாவும் அண்டர் டீலிங்ல இருப்பாங்களோ ரொம்ப அப்பட்டமாக வெளிப்படையாக ஒரு கேள்வி கூட எழுப்பி இருக்கிறாரு. அதே நேரத்தில் பார்த்தா இதுவரைக்கும் விஜய் மீது எந்த வழக்கும் தமிழ்நாடு அரசோ இல்ல வேற எங்கேயுமே பதிவு செய்யப்படல. இதுல முக்கியமா கவனிக்கணும். ஆனால்